யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி. அவர் இங்கே வந்தார். 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது மறைநீர்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டருங்கிறோம். 15 லட்சம் கார் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்கிறீங்க. நீங்கள் இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாரியத்தாவில் வேண்டிட்டாரா, இல்லை திருப்பதி வெங்கடாசலில் வேண்டிட்டாரா? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை வடமலால் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்குது. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டால் உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அதனால் நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற, உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை நான் தர்றேன். அதே நிலத்தை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்கிற, சோறை இறக்குமதி செய்கிற. நான் சோறை ஏற்றுமதி செய்கிறேன், காரை இறக்குமதி செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்கள் என்ன நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் ஃப்ரான்ஸு, 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. புளிஞ்சா 1/2 கிலோ கோவலை கூட வரலை, நிப்பாட்டுறான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்கிறான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சுருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டான்ங்கிறான். அப்போ நீ என்ன பண்ணுறான்? அவன் ஃப்ரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்குதுற, கண்ணுக்கு தெரியாமல் களை போதுறான், நிப்பாட்டுறான்ட்டான். சீன பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வர 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர. வளர்ச்சியை வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊரில் கொரியாவில் உட்காந்து இந்த ஃபோர்டு இந்த இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? ஏன் நான் வேணான்னு சொல்லையே? உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிறேன். அப்புறம் அவன் கொரியன் முதலாளிட்டு வேலை தந்தால் தான் காசு உனக்கு இனிக்குமா? நான் கொடுத்த காசு கசக்குமா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பாலை ஆந்திராவிலேருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானமா இல்லை? கறி ஆந்திராவிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து இறக்குறிய உனக்கு வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? ஏன் உனக்கு ஆடுமா? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில் போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சிக்கிறேன். உனக்கு என்ன? ஆனால் கறி தின்ன கட்டி வச்சு உதச்சி போடுவேன். என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? எது அவமானம்னு பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்கிது, அங்கே படித்தவனை ஊற்றி கொடுறாங்குது. என்ன நீ மெச்சிட்டுக்கிற நீ? அது போய் அது அரசு வேலையாக இருக்கலாம். நான் சொல்கிறது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையாக இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்கிறான்டா என் பாட்டேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்து முளவே தலைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேமென் பார்க்கும் நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதரா. விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்னாங்கிறான். உழவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்குது. நான் போட்டிருக்க சட்டை, இந்த காலாடை, இந்த காலனி எல்லாம் விவசாயத்தில் வந்தது தான். அப்புறம் நீ அது இல்லாமல் என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டை வந்துருச்சா, திடீர்னு இந்த இது வந்துருச்சா, அந்த இது வந்துருச்சா, உடை வந்துருச்சா, எங்கேருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியறதில்ல, எது கேவலம்னு தெரியறதில்ல. பீஸா பறக்கிறதுன்ட்டு குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார் பதநீர் இளநீர் பழச்சாறு வரும். இங்கே சமூகம் கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில் எங்கே கூட்டம் இருக்குது, சாராய கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, நூலகத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, திரையரங்கில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்குது, காய்கறி தெருவில் கிடக்குது. இதை மாற்றணுங்கிறேன். அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்கிறேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு இது பேசிக்கிட்டு இருக்கான் சீமா, ஏதோ ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காருன்னா நீ வாய்ப்பு தரலை. சரிதான் ஆண்டுட்டி. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்துப்பாரு, நல்லாலே வெரைட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட ஆற. ஒரு தடவை கொடு, அப்போ தெரியுமில்ல அது கற்பனையா இல்லை அது நிஜமானு உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி இது எப்படி வெளியில் தெரியும்? நான் 15 வருஷமாக கத்துறேன், இதுக்கு மேலே கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. தம்பி, ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபா. ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபா. ஒரு ஓலை கொட்டம் 500 ரூபா. ஜப்பானில் வாங்குகிறான், அரபு நாடுகள்லேருந்து, ஜப்பான் சீனாலேருந்து போகுது. ஏன் சந்தை பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி விற்றே ஒருத்தன் பல லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டான்றான். தக்காளி நான் கத்திரி கிடந்தான். அப்புறம் வெங்காயம் தான். அப்போல்லாம் எனக்குள்ள சிரிப்பாக வரும். என்னவோ ஒன்று உங்களுக்கு இது என்ன பண்ணுறது? சரி போங்க. இனிமேல் நாங்கள் சொல்லணும், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போல் இருக்கு. இப்போ வேளாண்மை நான் ஒன்று சொல்கிறேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர்
உங்களுக்கு புரியுதா? இப்போ கடலில் வேளாண்மை, இப்போ மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்கள் சொல்கிற நம்ம பிரிக்கிறோம். இப்போ நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவன் ஆயிடுறேன், நான் குறவர் ஆயிடுறேன். நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயர் ஆயிடுறேன். நான் வேளாண்மை செய்கிறேன், வேளாளர் ஆயிடுறேன். எங்கள் உறவுகள் கடலில் மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவர் ஆயிடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு. படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாற்றிடுவோங்கிற துப்புரவு பண்ணிடுற. இப்போ அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமாக நல்ல சுகாதாரமாக பூட்ஸு கிட்ஸு க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமாக எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கற்றுக்குருவோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீங்கள் சுத்தம் அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது, எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையாக போடுவியா? அப்போ எப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவெல்னு எங்கே பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ளே தவிர வெளியில் நடந்தீங்கன்னா 2 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவிகளால் கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. நீ குப்பையை அங்கேருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்காக போட தெரியாத நாடு குப்பை மேடாக தானே போகும். அதனால தான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள்னு மாற்றி அதை அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த குப்பை, அந்த பணியை நீங்கள் எதுக்கு நான் அதுக்கு குப்பையில் தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மரக்கன்று நடக்கூடாதா? சொல்லுங்கள், மரக்கன்று நடக்கூடாது, மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணத்திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த பகுதி நேரம் போக, இப்போ தென்கொரியாவில் அவர் என்ன சொல்கிறார், போய் நீ பகுதி நேரம் சண்டை வரும்போது சண்டை போடு, இப்போ மாடு மேயின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள். நான் சொன்னது சிரிக்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறது தானே அவர் இப்ராஹிம் ட்ரோரே பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் ஒரு திணின்னு ஒரு நிலத்துக்குள்ளே அவளை பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல. இப்போ நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணாப்புல? அந்த 5 ஆண்டுக்குள்ளே அந்த இதில் பண்ணிட்டார்ல, அவளை தூக்கி கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகளை நீ பண்ணலையே. அப்போ உனக்கு நோக்கம் இல்லை, அவனுக்கு நோக்கம் இருந்தது. தான் அங்கே அந்த பெரிய மனுஷன் அந்த பினராயி விஜய் எப்படி தரத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாப்புல. பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே. அதை கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. அப்புறம் என்ன நீங்கள் குடிக்கணும்? நீ படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிகிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மதுக்கடையை கூட்டுற.